6:30 மணிக்கு நான் பல்ல தேய்ச்சிட்டு இருந்தேன். கண்ணாடியில இப்படி 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 ஆடிச்சு. குழந்தைங்க ஓடி வராங்க உள்ள, வாட்டர் பப்பா தண்ணின்னு. இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே மணல் நல்லா சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங் நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப பயம்பா, நான் கத்துக்கலாம்னு பாக்குறேன். கேப்டன் ஸ்விம் பண்ணுவாரா? அவ செம்மையா என் பசங்க நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க, அவர் ஸ்விம் பண்ணுவாரு. பசங்களை பத்தி சொல்லு. எனக்கு என்னமோ தெரியல, ஃபோபியா இருக்கு, தண்ணி பார்த்தா ஃபோபியா. அதான் இவர் சொல்றாரு, சுனாமி வந்துச்சுன்னா தப்பிச்சு போறதுக்காவது நீ கத்துக்கோ. சுனாமி டைம்ல எப்படி இருந்தது? சுனாமி டைம்ல மறக்க முடியாத ஒரு இது. இதுவரைக்கும் தண்ணி வந்தது, இது வரைக்கும் தண்ணி. அந்த முதல்ல அந்த வீடு இல்ல, இப்பதான் ஃப்ரண்ட் வீடு வந்தது. சோ பயங்கரமான, என்னால மறக்கவே முடியாது. ஆமா, சின்ன சின்ன குழந்தைங்க, அப்போ சின்ன குழந்தைங்க. அப்போ ஒரு அப்பதான் இவரு கொலம்போ ஃபிளைட் ஆப்ரேட் பண்றதுக்கு 10:30க்கு போறதுக்கு ரெடியா இருந்தாரு. எனக்கு 6:30 மணிக்கு நான் பல்ல தேய்ச்சிட்டு இருந்தேன். காலையில தேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடியில இப்படி 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 ஆடிச்சு. என்ன கண்ணாடி ஆடுதுன்னு. அப்புறம் ஒரு மாதிரி தலை சுத்தரமா இருந்துச்சு. எனக்கு லோ பிபி எப்பவுமே. அந்த லோ பிபி தான் இப்படி ஏதோ பண்ணது போல இருக்கு நம்மள சொல்லிட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு கிர் ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது கார பூமியில அடியில. ஐயோன்னு சொல்லிட்டு நான் வெளியில ஓடி வரேன். ஹஸ்பண்டும் வெளியில வராரு. பெட் ஆடிச்சான். நான் எந்திரிச்சு போறேன் போல இருக்குன்னு சார். என்ன எந்திரிச்சு போ, இப்படி சுனாமி மாதிரி கட்டல ஆடுச்சு. அவள் திரும்பி பாக்குறாரு, கிடையாது அங்கயா, நான் இல்ல. அப்புறம் குழந்தைங்களும் ஓடி வராங்க, பெட்டு ஷேக் ஆகுது அப்படின்னு. அப்புறம் இவரு சொல்றாரு, சுனாமின்ற வார்த்தை வரல, ஏதோ வாட்டர் வருது. சுனாமின்ற வார்த்தை யாருக்குமே தெரியாது. அப்போ பினாமி தெரியும், பினாமி தெரியும், சுனாமி யாருக்கும் தெரியாது இல்ல. சோ சுனாமி வார்த்தை தெரியாது. பட் ஹி டோல்ட் டைடல் வேவ்ஸ் வரும், ஒரு 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 20 floor 30 floor ஹைட்டுக்கு டைடல் வேவ் வரும்னு சொன்னாரு. பிகாஸ் இவங்க எல்லாம் வெதர் பீப்புள் இல்ல, இவங்களுக்கு மேகத்தை பார்த்தே இந்த பைலட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க எத்தனை என்னைக்கு மழை வரும். கிளவுட்ஸ் பார்த்தே சொல்லிடுவாங்க, மழை நிக்குமா, பாசிங் கிளவுடா அப்படி. அது வெதர் பீப்புள், இவங்க எல்லாம் அது படிச்சிருக்காங்கல்ல. ஸோ தே நோ. ஸோ ஹி டோல்ட் மீ தட் இந்த மாதிரி டைடல்ஸ் வேவ்ஸ் வரும்னு. எனக்கு அப்படி சொன்ன உடனே பயம் வந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், டைடல் வேவ்ஸ் வருமா, எப்போ வரும் தெரியல, இதை ஷோர் கிட்ட ஆடுதுன்னு சொன்ன. நான் என்ன பண்ணேன், ஒரு பேக் எடுத்து அதுல ஒரு டார்ச்சு, குரோசின் மாத்திரை, டவலு, அப்புறம் ஒரு விசிலு, அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் அங்கங்க இருக்கிற இதெல்லாம் 2 வளையல் கம்மல் எல்லாம் எடுத்து அதில் போட்டு பாஸ்போர்ட் எல்லாம் பேக் பண்றேன். ஹஸ்பண்ட் கேக்குறாரு, எங்க போற? இல்ல, ஒரு வேளை வீடு ஷேக் ஆயிடுச்சுன்னா இந்த பேக் எடுத்துட்டு வெளியில போலாம் இல்ல அப்படின்னு. பைலட் வைஃப், ஏன்னா பைலட்ஸ் எல்லாம் அஹெட்ல திங்க் பண்ணுவாங்க. பரவாயில்ல. நான் சொன்னேன்னா அப்பதான் குஜராத்ல எர்த்குவேக் ரொம்ப இருக்கப்பட்டவங்க எல்லாம் ரோட்ல படுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துதான். இந்த குழந்தைங்களோட எங்க போய் நான் அப்படி படுத்துப்பேன்னு சொல்லிட்டு நான் பேக்ல ஒரு பெட்ஷீட்டு, சின்ன ஏர் பில்லோ எல்லாம் தேடி பேக் பண்றேன் நான். அப்புறம் பேக் ரெடியா வச்சுக்கிட்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேக்னு இன்னைக்கும் இருக்கு வீட்டுல, ஒரு மூலையில இருக்கும் அது.